விஜயகாந்த் எனும் விஜயராஜ் 1952 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி பிறந்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள ராமநாசபுரம் எனும் சிற்றூரில் பிறந்தவர். சிறு வயதிலேயே அவரது குடும்பம் மதுரைக்கு இடம்பெயர்ந்தது. இதனால் விஜயகாந்த் மதுரையில் வளர்ந்தார். சிறு வயதிலேயே சினிமா மீது கொண்ட மோகத்தால் படிப்பில் ஆர்வம் காட்டவில்லை. தன் தந்தையின் மேற்பார்வையில் இயங்கிய அரிசி ஆலையில் விஜயகாந்த் தனது 13 வயதில் சிறு சிறு பணிகளை செய்து வந்தார். சுட்டெரிக்கும் மதுரை வீதிகளில் சுற்றி கொண்டிருந்த விஜயராஜ் சிறு வயதிலேயே சினிமா மீது கொண்ட ஆர்வத்தால் திரையுலகில் விஜயகாந்தாக அறிமுகமானார். சிவப்பு தோல்தான் அழகு என்று தீர்மானிக்கப்பட்ட தமிழ் சினிமாவில் கண்ணங்கரேல் தோற்றத்துடன் நட்சத்திர கனவோடு மதுரையில் இருந்து சென்னைக்கு வந்தபோது அவருக்கு இருந்த தன்னம்பிக்கையை நினைத்து பார்த்தால் வியப்பாகவே இருக்கும். இவனெல்லாம் நடிக்க வந்துட்டான் என்று எத்தனையோ பேர் அவமானப்படுத்தி கிண்டல் செய்தாலும் அதை கொஞ்சமும் காதில் போட்டுக் கொள்ளாமல் திரையில் தன்னை மட்டும் நம்பி முன்னேறியவர்களில் முதன்மையானவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி, அதற்கப்புறம் விஜயகாந்த் தான். கருப்பான ரஜினிக்காவது நகரத்து வாடை, வாட்டசாட்டமான உடல்வாகு போன்ற அம்சங்கள் இருந்தன. ஆனால் விஜயராஜ் என்ற விஜயகாந்திற்கோ தன்னம்பிக்கை ஒன்றை தவிர எல்லாமே பின்னடைவுகள் தான். 1979 இனிமைக்கு இளமை படத்தில் பெண்ணை அலங்கோலமாய் படம் எடுத்து பிளாக்மெயில் செய்யும் சோட்டா வில்லனாக அறிமுகமாகி பின்னர் கதாநாயகனாக மாறி 80களில் அவர் தொடர்ந்து வெற்றி கொடியை நாட்டிய போது வியக்காத ஆட்களே இல்லை. கமல், ரஜினி என 2 ஜாம்பவான்கள் திரையுலகில் ஆட்சி செய்து கொண்டிருந்த சமயத்தில் தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொடிகட்டி பறந்தவர். விஜயகாந்த் என்று சொன்னாலே நாக்கை கடிப்பதும் சிவப்பு கண்களை கொண்டு கேமராவை முறைத்து பார்ப்பதுதான் பலருக்கும் தெரியும். ஆனால் விஜயகாந்த் சாதனை பட்டியல் நிச்சயம் பலருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. பரதன், சேதுபதி IPS, புலன் விசாரணை, ராஜநடை, செந்தூரப்பூவே, அம்மன் கோவில் கிழக்காலே, வைதேகி காத்திருந்தால், சின்ன கவுண்டர், கேப்டன் பிரபாகரன், ஊமை விழிகள் உள்பட பல படங்களில் வசூல் சக்கரவர்த்தியாக வலம் வந்தவர். பெரிதும் பிரபலமாகாத தூரத்து இடிமுழக்கம் படத்தில் உள்ளமெல்லாம் தள்ளாடுதே என்ற பாடல் விவத பாரதியில் ஒளிபரப்பான போது தெரி ஹிட், ரெக்கார்ட் பிளேயர்களிலும் தூள் கிளப்பும். ஆனால் படத்தில் கண்ணங்கரேல் விஜயகாந்த் அந்த பாடலுக்கு தோன்றிய போது ஒரு தரப்பு வியந்தது, இன்னொரு தரப்போ பர்சனாலிட்டியை வைத்து கிண்டல் அடித்தது. ஆனால் விஜயகாந்த் என்ற கருப்பு மனிதன் எதற்கும் கலங்கவில்லை. காலம் அந்த வெள்ளை உள்ளம் கொண்ட கருப்பனை கைவிடவில்லை. 1981 சட்டம் ஒரு இருட்டறை என ஒரு படம் வந்தது. பெற்றோரை பக்கா பிளானோடு கொலை செய்தவர்களை பதிலுக்கு பக்கா பிளான்களை தீட்டி வில்லன்கள் ஒவ்வொருத்தராய் போட்டு தள்ளுகிற விறுவிறுப்பான படம். அட்டகாசமாய் செய்து முடித்தார் விஜயகாந்த். ஹீரோ திரையில் வரும்போதெல்லாம் தியேட்டரில் கிளாப்ஸ் பறக்கிற ரகமான படம் அது. அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் என்றால் அமிதாப், ஹேமமாலினி, ரஜினி போன்ற டாப் ஸ்டார்களை வைத்து இந்தியில் ரீமேக் செய்கிற அளவுக்கு ஹிட்டோ ஹிட். அதன் பிறகு சாட்சி போன்ற படங்களால் அடித்தட்டு மக்களை ஆக்ஷன் காட்சிகள் மூலம் தன்வசப்படுத்திய விஜயகாந்த் கடுமையாக போராடி முன்னணி நடிகர்களுக்கு இணையாக 80களின் மத்தியில் மாஸ் கமர்ஷியல் ஹீரோ என்ற அந்தஸ்தை பிடித்தார். சாமானியனாய் நடித்து வெற்றிகரமாய் ஜொலித்ததால் தான் முன்னணி கதாநாயகனாக ஒரே ஆண்டில் 18 படங்களை வெளிவரச் செய்து சாதனை படைக்கும் அளவுக்கு இருந்தது அவரது திரைப்பயண வேகம். வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோவில் கிழக்காலே, கேப்டன் பிரபாகரன், வானத்தை போல போன்ற படங்களின் பிரம்மாண்டமான வெற்றியின் முன் இன்றைய காலத்தில் வர்த்தகத்திற்காக கட்டமைக்கப்பட்ட விளம்பர பின்னணி கொண்ட வெற்றிகள் நெருங்க முடியுமா என்பதே சந்தேகம். ரஜினி, கமல், சத்யராஜ், பிரபு, கார்த்தி என அந்த காலத்தின் முன்னணி நட்சத்திரங்களின் 100வது படம் கூட வசூல் ரீதியாக வெற்றியாக ஓடவில்லை. ஆனால் விஜயகாந்தின் 100வது படமான கேப்டன் பிரபாகரன் வெள்ளி விழாவை தாண்டி வெற்றிகரமாக ஓடியது. கடனில் தமிழ் திரைப்படம் மூழ்கி இருந்த போது கடல் கலந்து தமிழ் சினிமா நட்சத்திரங்களை வெளிநாட்டுக்கு அழைத்துச் சென்று நட்சத்திர கலை விழா நடத்தி கடனை அடைத்தவர் விஜயகாந்த். தனது படங்களில் தேச துரோகிகளிடம் கோபமாக பேசும்போது அதை எழுதி வைத்த வசனமாய் படிக்காமல் தனது ஆழ்மனதில் இருந்து வரும் கோபங்களை வசனங்களாக பேசி நடிப்பில் அசத்தியிருப்பார். காமெடி கதாபாத்திரம் முதல் ஆக்ஷன் காட்சிகள் வரை தனது நடிப்பு மூலமாக ஈர்த்த ரசிகர்களை ஏராளம். சினிமா உலகில் மற்ற 2ஆம் கலைஞர்களுக்கும் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதில் தனி அக்கறை காட்டியவர். அற்புதமான திறமைகள் இருந்தும் கை கொடுத்து ஆதரிக்க ஆள் இல்லாமல் தத்தளித்த நவீன சிந்தனை கொண்ட இளைஞர்களுக்கு ஊமை விழிகள் படத்தின் மூலம் பெரும் கதவை திறந்து விட்ட நல்ல மனதுக்காரர். அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு வாய்ப்பு வழங்கப்பட்டு பின்னாளில் புகழின் உச்சியை எட்டிய நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தொழில்
தொழில்நுட்ப கலைஞர்கள் பட்டியல் மிக பெரியது. கடனில் தத்தளித்த நடிகர் சங்கத்தை அதனிலிருந்து மீட்டது அவருடைய செயல்திறனுக்கு என்றைக்கும் ஒரு அழிக்க முடியாத சாட்சி. மற்றவர்களின் பசி ஆற்றுவதில் அவருக்கிருந்த தாயுள்ளத்தை 80களிலேயே அவரை கூர்ந்து கவனித்தவர்களுக்கு நன்கு தெரியும். கல்விக்காக ஏங்கியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள் ஆகியோருக்கு உதவுவதற்காக அவர் 30 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் நீட்டிய கரங்கள் வியக்கத்தக்கவை. அப்போதெல்லாம் அவர் அரசியலுக்கு வரவில்லை என்பது நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. நடிகர்களில் யாரும் செய்யாத அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பல வழிகளில் பெரும் பொருள் உதவி செய்தவர் விஜயகாந்த். இவரது சேவை மனப்பான்மை மற்றும் உதவும் குணத்துக்காக 2001 சிறந்த இந்திய குடிமகன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். ஆனால் இன்று இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் மீமிஸ் போட்டு விஜயகாந்தை கேலி செய்கின்றோம். தரம் தாழ்ந்து விஜயகாந்துக்கு எதிராக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கிறோம். வேறு எந்த அரசியல்வாதிக்கும் இல்லாத அளவுக்கு விஜயகாந்தை மட்டும் கட்டம் கட்டுகிறோம். ஆனால் விஜயகாந்தின் செயல்பாடுகளையும் அவரது நடவடிக்கைகளையும் உன்னிப்பாக கவனிப்போருக்கு அவர் மீதான மரியாதை அதிகரிக்குமே தவிர என்றுமே குறையாது. விஜயகாந்தின் பலம் மற்றும் பலவீனம் அவரது சுபாவம்தான். இவரின் சுபாவத்தை வைத்து நம்மில் பலர் அதிகம் கேலி செய்த தலைவர்தான் விஜயகாந்த். விஜயகாந்த் பிறரை போல பொய்யாக நடிக்க தெரியாமல் வெள்ளந்தியான, மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும் அரசியல் தலைவர். மற்ற தலைவர்கள் போல் மனதில் இருப்பதை மறைத்து பேசுபவர் அல்ல. நிஜ உலகில் நடிக்க தெரியாத நல்ல மனிதரான விஜயகாந்தின் தற்போதைய பேச்சாற்றல் கவலையை தருகிறது. அவரின் பிரச்சனை வயதும் உடல் நலமும் தான். 10 ஆண்டுக்கு முந்தைய விஜயகாந்தின் உடல்நலமும் பேச்சாற்றலும் தற்போது மட்டும் அப்படியே இருந்திருந்தால் இன்று நிலவும் அரசியல் வெற்றிடத்தை மிக எளிதாக நிரப்பியிருப்பார். அரசியல் கட்சியை ஆரம்பித்து தோற்றுப்போன ஏராளமான தமிழக நட்சத்திரங்கள் மத்தியில் எம்ஜிஆருக்கு பிறகு வெற்றி கண்ட ஒரே நட்சத்திரம் விஜயகாந்த் தான். 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கினார். ஒரு கட்சியை தொடங்கி கருணாநிதி, ஜெயலலிதா என்ற இரு பெரும் ஆளுமைகளுக்கு இடையே நடைபோட்ட விதம் அலாதியானது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்ற முக்கிய பொறுப்பு வரை அவர் எட்டிய வேகம் தமிழக அரசியலில் ஒரு விறுவிறுப்பான வரலாறு. கம்பீர குரல் வளத்தால் சினிமாவிலும் அரசியல் மேடைகளிலும் வலம் வந்த அவருக்கு காலம் செய்த கோலம் உடல் நலம் விஷயத்தில் வேறு மாதிரியாக விளையாடிவிட்டது. ஜெயலலிதா அவர்களை நேருக்கு நேர் நின்று எதிர்க்கக்கூடிய ஒரே தைரியசாலி இவர். மீடியா என்பதால் இப்படித்தான் பேச வேண்டும், அப்படித்தான் பேச வேண்டும் என்று இல்லாமல் அவர் எப்போதும் இருப்பது போலவே அவர் பாணியில் பேசக்கூடிய சிறந்த நபர். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் அவரை பற்றிய பெருமைகளை. விஜயகாந்த் பற்றிய இந்த தகவல் சமூக வலைதளத்தில் தேமுதிக தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் ஏராளமானோர் லைக்ஸ்கள் கொடுத்தும் கருத்துக்களை தெரிவித்தும் பகிர்ந்தும் வருகிறார்கள். மேலும் விஜயகாந்திற்கு 1990ஆம் ஆண்டில் பிரேமலதாவை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இவருக்கு 2011ஆம் ஆண்டு மதிப்புறு முனைவர் பட்டமும் 2001ஆம் ஆண்டு கலைமாமணி விருதும் வழங்கப்பட்டது. மேலும் இவருக்கு சொந்தமாக செங்கல்பட்டு அருகில் பொறியியல் கல்லூரியும் சென்னை கோயம்பேட்டில் திருமண மண்டபமும் உள்ளது. கார்கில் நிவாரண நிதிக்கு ரூபாய் 5 லட்சம் வழங்கிய விஜயகாந்த் ஒவ்வொரு ஆண்டும் லிட்டில் பிளவர் பள்ளிக்கு 25,000 நன்கொடை வழங்குகிறார். நல்ல மதிப்பெண் பெற்ற ஏழை மாணவர்கள் கல்லூரியில் இணைவதற்கு உதவியாக எந்த ஒரு கட்டணமும் இன்றி தனது கல்லூரியில் சேர்த்துக் கொள்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்த நாளன்று ஏழைகளுக்கு தையல் இயந்திரம், 3 சக்கர வண்டி, இஸ்திரி பெட்டி போன்ற உதவிகளை வழங்கி வருகிறார். எம்ஜிஆரின் மனைவியும் தமிழக முன்னாள் முதல்வருமான ஜானகி ராமச்சந்திரன் தேர்தல் பிரச்சாரங்களில் எம்ஜிஆர் பயன்படுத்தி வந்த வாகனத்தை விஜயகாந்திற்கு வழங்கியுள்ளார். இவர் நேரடியாக தெலுங்கு திரைப்படங்களில் நடிக்காவிட்டாலும் இவரது பல படங்கள் மொழி மாற்றம் செய்து வெளியாகியுள்ளது. தமிழக மக்கள் மத்தியில் விஜயகாந்த் பரவலாக கேப்டன் என அறியப்படுகிறார். மேலும் விஜயகாந்த் எம்ஜிஆர் மற்றும் என்டிஆரின் தீவிர ரசிகர். இவரின் பொழுதுபோக்கு கிரிக்கெட், கால்பந்து மற்றும் திரைப்படங்கள் பார்ப்பதாகும். விஜயகாந்த் அவர்களை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை